பச்சைப்படி சொன்னார் ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 1 2 இல்ல, 525 அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி அவசரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில திட்டத்தை தான் நிறைவேற்றினார். பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை. சுமார் ஒரு 15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறார். இந்திய அறிவிப்பு நிறைவேற்றப்படவே இல்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதுல இந்த 525 அறிவிப்புல அரசாணைக்கு நாம போட்டார். படித்தவரையும் ஏமாத்துறாரு, படிக்காதவரையும் ஏமாத்துறாரு. ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரும் சொன்னார். போராடி பண்றாங்க. தமிழக மாணவர்கள் நம்முடைய வங்கியில கல்வி கடன் பெற்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்வாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல, கடன் தள்ளுபடி இல்லை. அதோட 100 நாள் கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் இருக்கும். அது 150 நாளா உயர்த்தினாங்க. அது பணிபுரிகிற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படுனாங்க. அதுவும் செய்யல. நெல்லுக்கு 2500 ரூபாய் குவிண்டல கொடுப்பாங்க. இன்னும் 2500 ரூபாய் கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கிற. கரும்புக்கு ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் கொடுக்கிறார். விவசாயிகளுக்கு நாம போட்டார். தேர்தல் நேரத்தில் சிலிண்டருக்கு, சமையல் கேஸ் சிலிண்டருக்கு, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதம் 100 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க. டீசல் மீதி 5 ரூபாய் குறைக்கணும் சொல்லிட்டு 3 ரூபாய் குறைச்சிட்டு 2 ரூபாய் குறைக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இது வரைக்கும் குறைக்கல. பள்ளி கல்வித்துறையில பகுதி நேர ஆசிரியர் பணியாற்றியுள்ள பணி நிரந்தரம் செய்யறாங்க. அதுவும் செய்யல. மின் கட்டணம் ஒவ்வொரு மாசம் கணக்கெடுன்னு சொன்னாங்க. கணக்கெடுக்கல. கணக்கெடுக்காட்டி பரவாயில்ல. மின் கட்டணத்தை ஒரே நேரத்தில் 52% உயர்த்திய பெருமை ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தான் சேரும். அதோட ஒவ்வொரு ஆண்டும் 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 3 வருஷமா 5% உயர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அண்மையில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 525 அறிவிப்புல 90% அறிவிப்புகள் அண்மையில மதுரை மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு தான் வரி போடுறான்னு சொன்னா ஆடு, மாடு, குதிரை, பன்றி, நாய், பூனை எல்லாம் வரி போட்ட பெருமை திரு ஸ்டாலினுக்கே சேரும். பூனை கூட விட்டு வைக்கல, நாயை கூட விட்டு வைக்கல, குதிரை கூட விட்டு வைக்கல, ஆட்டை கூட விட்டு வைக்கல. எல்லாவற்றுக்கும் வரி போட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இன்றைக்கு மொழிக் கொள்கை பற்றி பேசிட்டு இருக்கார். அதிமுக நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் தெரிவித்து விட்டோம். வேற அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்க நடுங்கலையா? திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது கருப்பு படுல் விட்டாரு, கருப்பு கொடை பிடிச்சாரு. இன்றைய தினம் ஆளுங்கட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடித்தார், வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவருக்கு வெள்ளை குடை வேந்தன் என்று சொன்னால் கரெக்டா இருக்கும். ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு இருவரும் தலைவர் இருக்கின்ற என்ன கொள்கை பின்பற்றினார்களோ அதே கொள்கை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்டது கிடையாது. ஆனா திமுக அப்படி அல்ல.
அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணி. ஆனா பாரதிய ஜனதா அமைச்சர்களை அழைத்து வந்து நீங்க நாணயம் வெளியிடுறீங்க. எதுக்கு? பயம். ஏதாவது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டுருவாங்கன்னு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா வேணும், வேண்டானா வேணாம், எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல, எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற ஆட்சி என்பதுதான் எங்களுக்கு தலையாள கடமை. ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கலைங்கிறது. இங்க பேசி என்ன பண்றது? 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி சேர்ந்தீங்க, நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க ஐயா. அதுக்கு தான் மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற ஆக்கி அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. பயம், பேச மாட்டாங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா டெல்லியில அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்லை. அதோட 13 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க திமுக. மாநிலத்திலே ஆட்சி, மத்தியிலே ஆட்சி. எவ்வளவு எத்தனை பெரிய திட்டத்தை கொண்டாந்த, எவ்வளவு நிதி பெற்ற மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒண்ணுமே இல்லை. 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறல, நிதியை பெறல. ஆனா இன்றைக்கு மத்தியிலே எதிர்க்கட்சி திமுக இங்கே ஆட்சி செய்கின்றது.